ஹலோ 10th ஸ்டூடெண்ட் 10th க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மும்முரமா படிச்சிட்டு இருப்பீங்க. எல்லாருக்கும் கலாம் கல்வி சார்பாக வாழ்த்துக்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படிச்ச கொஸ்டின் தான் நாளைக்கு எக்ஸாம்ல வரும். ஸோ எல்லாருமே பதற்றமே இல்லாம நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. அதுக்காக தான் இந்த காணொலி. ஸோ பப்ளிக் எக்ஸாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ தான் இது. கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி வரும், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் தமிழ் வந்து எப்படி ஒரு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ. ஸோ பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு. ஸோ இன்னைக்கு ஈவினிங் தேவையான எக்ஸாமுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துங்க. ஆனால் ஒரே ஒரு மட்டும் ரிக்வஸ்ட், யாருமே அந்த ஜெல் பென் மட்டும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா பேப்பர்ல ஏதாவது ஆச்சுன்னா ஃபுல்லாகவே பேப்பர் வேஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் பென் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. எப்பவும் ஒரு பென் எடுத்து போனா அடிஷனலாக ஒன்று எடுத்துங்க. ஸ்கேல் பென்சில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரேசர் எல்லாமே அடிஷனலாக ஒன்று எடுத்துங்க. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துங்க. எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு சீக்கிரமாக போயிடுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளை நல்லபடியாக வணங்கிட்டு நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு போங்க. ஸோ நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பொது தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது நேரம், அதை எப்படி நேரம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி வாசித்தல் வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க டீச்சர்ஸ். ஓகேங்களா, அதை ஃபாலோ பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினை இந்த 15 நிமிடத்துல நீங்க என்னென்னலாம் எழுத போறீங்கன்றத டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கால்குலேஷன் பண்ணீங்க. அது எப்படி மைண்ட் கால்குலேஷன் பண்ணணும்னா, உங்களுக்கு எதுல ஸ்ட்ராங் ஜோன்ல இருக்கிறீங்களோ அதை தெளிவா ஃபர்ஸ்ட் மைண்ட் கால்குலேஷன் பண்ணீங்க. ஓகேங்களா, அதான் எழுத போறீங்கன்னா அதை மட்டும் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஒரு கொஸ்டின் எழுதும் போது இன்னொன்று மற்ற எப்பவுமே திங்க் பண்ணாதீங்க. எந்த கொஸ்டின் எழுதுங்க அந்த கொஸ்டினை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா. ரெண்டாவது, ஒரு மதிப்பெண் வினாக்கள் மொத்தம் 15 கேட்பாங்க. 20 நிமிடங்கள் எடுத்துங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லிடுறேன். ஒரு மதிப்பெண் வினால இருக்கும் ஆப்ஷன். ஓகேங்களா, அந்த ஆப்ஷனை கரெக்டா போடுங்க. அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 1 பகுதி 1 அதெல்லாம் வந்து தெளிவா மென்ஷன் பண்ணிடுங்க. ரெண்டாவது, 2 மதிப்பெண் வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9 கேட்பாங்க. மொத்தமா அதுக்கு என்னன்னா 30 நிமிடங்கள் எடுத்துங்க. ஓகேங்களா, அந்த அந்த ஆப்ஷன் எல்லாம் கரெக்டா போடுங்க. ஏதாவது உங்களுக்கு கீவேர்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சா அதை வந்து பார்த்தீங்கன்னா அன்லைன் பண்ணீங்க. மூணாவது, 3 மதிப்பெண் வினாக்கள் மொத்தம் 4 கேட்பாங்க. மொத்தம் 25 நிமிடங்கள் அது எடுத்துங்க. ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய வினா எந்தெந்த கொஸ்டின் தெளிவா சொல்றேன், நீங்க வந்து நோட் பண்ணி. சோ என்ன பண்றீங்கன்னா 3 மதிப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் தெளிவா ஆன்சர் எழுதுங்க. ஒரு பக்கத்துக்கு எழுதுங்க. 3 பக்கம் 3 மதிப்பெண் கேட்டா. அதுக்கப்புறம் 5 மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்லோடான சொன்னீங்கன்னா இந்த 25 மார்க் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க்கை உங்களுக்கு கொடுக்க போகுது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 45 நிமிடங்கள் எடுத்துங்க. ஓகேங்களா, தெளிவா எழுதுங்க. எந்த ஒரு ஸ்கிப் பண்ணாம தெளிவா எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மதிப்பெண் வினாக்கள் நெடு வினான்னு சொல்லுவாங்க. அது 3 கேட்பாங்க. ஓகேங்களா, 45 நிமிடங்கள் அதை எடுத்துங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எழுதிட்டு ஒரு 15 நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேப்பர்ல என்னென்ன எழுதிருக்கீங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பாருங்க. ஓகேங்களா, எல்லாத்தையும் திருப்பி பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மணி நேரம் 15 நிமிடங்கள் மொத்தம் உங்களுக்கு கொடுப்பாங்க. தெளிவா சொல்லிடுறேன், எக்ஸாம்ல எழுதுன்ற ஓவர் ரைட் பண்ணாம ஃபர்ஸ்ட் எழுதுங்க. எதையும் ஓவர் ரைட் பண்ணவே பண்ணாதீங்க. ரெண்டாவது, ஒரு வரைக்கும் அது என்ன எழுதுன்னு சொல்றேன். உங்க மதிப்பு வந்து நீங்க அதிக மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தெளிவான கையெழுத்து முத்தா இருக்கணும். கையெழுத்து முத்தா இருக்கணும். சீரான இடைவெளி விட்டு எழுதுங்க. ஓகேங்களா, எழுத்துக்கும் சொற்களுக்கும் வரிகளுக்கும். ஓகேங்களா, அப்புறம் பத்திகளுக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஓரம் எப்படி எழுதுன்றத கரெக்டா எழுதுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாய வினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 21/34. ஓகேங்களா, 21 வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளும் 34 வந்து பாத்தீங்கன்னா மனப்பாட பாடல். சோ இதை வந்து தெளிவா இந்த ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். திரும்பவும் சொல்றேன், பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா, நர்வஸா தான் இருக்கும். ஸோ பயப்படாதீங்க. நீங்க படிச்ச கொஸ்டின் தான் வரப்போகுது. ஸோ இந்த ஃபாலோ அப்ல நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸ்லோ லேர்னர்ஸ் இருந்தாலும் சரி, டாப்பர்ஸ் இருந்தாலும் சரி, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல ஒரு PDF வைக்கிறேன். அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா பாருங்க. அதெல்லாம் படிச்சிட்டீங்கன்னா நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். கலாம் கல்வி மையம் சார்பாக பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம்.